காய்ஸ் சிக்கன் மேக் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கான். ஸோ அதனால் சிக்கன் இன்னைக்கு எப்பயுமே சிக்கன் தான், பட் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிக்கன். ஓட்ஸ் பங்கமாக ரெடி ஆகிட்டான். சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான். ஓகே, இன்றைக்கி கண்டினியூஸாக வீடியோ போடுற சேலஞ்சில் டே 9 நம்ம யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கண்டினியூஸாக வீடியோ போடுற சேலஞ்ச் இது. கண்டினியூஸாக வீடியோ போட்டு ஃபாலோவர்ஸ் அண்ட் தென் நம்ம டிசிப்ளினை கெயின் பண்ணுற சேலஞ்ச் இது. லாஸ்ட் 1 வீக்காக ஃபுட்டு அண்ட் டிசிப்ளின் மோட்டிவேஷன் சொல்லிட்டு போட்டு அறுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி சண்டே ரொட்டீனை பார்ப்போமேன்னு சொல்லிட்டு, என்னடா சண்டே ரெஸ்ட் டே தானே சொல்லி கேட்பீங்க. இல்லை, நான் லெக் டே வந்து தள்ளி போட்டு கடைசியில் அது சண்டே வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிட்டு இன்றைக்கி லெக் ஒர்க் அவுட் தான் ட்ரை பண்ணேன். இன்றைக்கான வேரியேஷன் நான் கேப்ஷனில் கொடுக்குறேன். வளவலான்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நான் கேப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஜிம்மில் அவ்வளோ க்ரௌடாக இல்லை, ஏன்னா சண்டேனால அவ்வளோ க்ரௌடாக இல்லை. அப்புறம் ரூமுக்கு வந்து சிக்கன் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்கான் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அவனுக்கோசரம் சொல்லி நாமளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 1/2 kg எடுத்தோம். ஸோ 2 பேரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 1/2 kg எடுத்துட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டேன். இந்த சிக்கன் ரெசிபிக்கு நான் அவ்வளோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல. சிம்பிளாக தக்காளி, வெங்காயம், அப்புறம் சில மசாலா பொடிகள்லாம் போட்டு கொஞ்ச நேரம் மேரினேட் ஆகிறதுக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸில் இந்த சிக்கனை ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். டேஸ்ட் ஆகா ஓகலாம் இருக்குது, மைல்டான டேஸ்ட்டில் இருக்கும், பட் நல்லா இருக்கும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு இன்னைக்கு நாள் முடிச்சாச்சு. வலிமையான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அண்ட் நன்றி.